ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 5. ராமுடைய அலறலை கேட்டு அந்த மருத்துவமனையே ஒரு கணம் ஸ்தம்பித்தது. என் சீதாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு? என்னால் அவளை இந்த நிலையில் பார்க்க முடியாது. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு? இல்லை இல்லை. கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்ட புலம்பினான் ராம். அவனுடைய ஆற்றாமையையும் அவனுடைய புலம்பலையும் கேட்ட எவருக்கும் இதயமே நின்றுவிடும் போல்தான் இருந்தது. அங்கு யாருக்கும் மனம் தாங்கவில்லை. சீதா கோமாவிற்கு போய்விட்டாள். இனி அவள் எப்போது கண்முழிப்பாள்? இல்லை, ஒருவேளை முழிக்காமலேயே போய்விடுவாளா? இனி அவளுடைய நிலை என்ன? இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் தைரியமும் அதை தாங்கிக் கொள்ளும் தைரியமும் சுத்தமாக அங்கு யாருக்குமே இல்லை. யாருக்கு தைரியம் சொல்வது, எப்படி ஆறுதல் சொல்வது என்பதே தெரியாமல் அனைவரும் பித்து பிடித்தவர்களாய், விஷயத்தை சிறிதும் ஜீரணிக்க முடியாதவர்களாய், இரத்தமே உறைந்து போன நிலையில் கலங்கிப்போய் அமர்ந்திருந்தனர் குடும்பத்தினர் அனைவரும். நேத்ரா தன் நண்பனின் துயரத்தை பார்க்க சக்தியற்றவளாய் அவளும் இடிந்து போன நிலையில் இருந்தாள். சேதுதான் அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினான். இங்கே பாரு நேத்ரா, நீயும் இப்படி உட்கார்ந்திருந்தா ராமுக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? பாரு, அவர் எப்படி அழுதுட்ருக்காருன்னு. போய் அவருக்கு தைரியம் சொல்லு போ. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி எழுந்து ராம் அருகில் சென்றாள் நேத்ரா. ராம் சிறிது நேரம் கூட இடைவெளி இல்லாமல் புலம்பிக் கொண்டிருந்தான். சீதாவை இப்படி ஒரு நிலைமையில் பார்க்குறதுக்கு நான் செத்து போகலாம். அவளை இப்படி படுக்கையில் பார்க்குற சக்தியே எனக்கு இல்லையே. என்னால் முடியாதே. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னையும் கொன்னுடுங்க. ப்ளீஸ், டாக்டரை கூப்பிடுங்க. அவனுடைய தோளை ஆறுதலாக தொட்டாள் நேத்ரா. ராம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க ராம். அவனுக்கு உடனே கோபம் வந்தது. என் சீதா இப்படி படுத்துட்ருக்கா, என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்கிறியா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா நேத்ரா? ராம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராம். சீதா இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க தான். ஆனால் அதுக்காக எப்போவும் அப்படியே இருப்பாங்கன்னு எல்லாம் இல்லை. அவங்க எப்போ வேணால் கண்முழிக்கலாம். நீ அவங்கக்கிட்ட பேசு. அப்படி பேச பேச அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரே வாரத்தில் கூட அவங்க எழுந்து உட்காரலாம். நீ நம்பிக்கையை கைவிடாமல் இருடா, எல்லாம் சரியாக வரும். உனக்கு தெரியாது நேத்ரா, அவள் எவ்வளவு நல்லவ தெரியுமா? எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பாக இருப்பா. அவளுக்கு சாமி கும்பிட்றதுன்னா அவ்வளோ இஷ்டம். டெய்லி காலையில் பூஜை பண்ணாமல் சாப்பிடவே மாட்டான் தெரியுமா? அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமா? என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலை நேத்ரா. ஃபஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரியை எவ்வளவு நல்லா கொண்டாடணும்னு பிளான் பண்ணேன் தெரியுமா? அவளை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போய் என்னோட அன்பையெல்லாம் அவகிட்ட கொட்டி அவளை திக்கு முக்காட வைக்கணும்னு நினச்சிருந்தேன். அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லை. அவன் பேசியதை கேட்டு அவனுடைய தந்தை கணேசன் கதிகலங்கி போனார். தன் மகனை எப்படி தேற்றுவது என்று அவருக்கு தெரியவே இல்லை. நாராயணா, இதென்னப்பா கொடுமை? இந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஏன் இப்படி ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுத்த? அதுக்கு என் உசுரை கூட நீ எடுத்துட்ருக்கலாமே. என் மருமகளை மீட்டு கொடுப்பா நாராயணா, நாராயணா. மேலுலகமான வைகுண்ட லோகம். அங்கு பார்க்கடலின் நடுவே தன் ஆதிசேஷன் படுக்கையில் ஆனந்தமாக ஒய்யாரமாக சயனத்தில் இருந்தார் அந்த நாராயண பெருமாள். அவருடைய கால் மாட்டில் அமர்ந்தபடி அவருடைய கால்களை மெதுவாக நீவிவிட்டு கொண்டிருந்தாள் அவருடைய துணைவியார் அந்த அம்பாள் லக்ஷ்மி தேவி. பூலோகத்தில் நடப்பதை இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர். நாராயணருக்கு மனம் வலித்தது. ஆனால் அதற்கு தான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவாறே ஒரு பெருமூச்சுடன் தன் துணைவியை பார்த்தவர் பதறி போய்விட்டார். லக்ஷ்மி தேவியின் முகம் வாடியிருந்தது மட்டும் அல்லாமல் அவருடைய கண்கள் லேசாக கலங்கியும் இருந்தது. அதை கண்டுதான் துடித்து போய்விட்டார் நாராயணர். லக்ஷ்மி, உன் அழகு முகம் வாடி இருக்கிறதே, கண்கள் கூட லேசாக கலங்கி உள்ளதே, என்னவாயிற்று லக்ஷ்மி? காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஏன் பிரபோ, ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறீர்களே?
அங்கு பூலோகத்தில் நடப்பதை பார்த்தீர்கள் அல்லவா? என்னால் அதை சிறிதும் ஜீரணிக்கவே முடியவில்லை ஐயனே. இது சிறிதும் நியாயமே இல்லை. என்ன பேசுகிறாய் லக்ஷ்மி? அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவர்கள் குடும்பமே நம்முடைய பக்தர்கள் பிரபோ. அந்த பெண் சீதா நம்மை நினைக்காத நாளே இல்லை எனலாம். அப்படி இருக்க அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு தங்களுக்கு எப்படி மனம் வந்தது சுவாமி? ஆனால் அந்த பெண்ணின் கணவன் நீ கூறுவது போல் அப்படி ஒன்றும் நம் பக்தன் இல்லையே லக்ஷ்மி. ஒரு நாளாவது ஒரு கோவில் என்று சென்றிருக்கானா? எப்போதாவது தான் எட்டி பார்ப்பான். அப்படி இருக்க அவனை எப்படி நம் பக்தன் என்று சொல்கிறாய் நீ? எனக்கு ஒன்றும் புரியவில்லை லக்ஷ்மி. இருக்கலாம் பிரபோ. தாங்கள் கூறுவது போல் அவன் நாளொரு முறை கோவிலுக்கு சென்று நம்மை வழிபடுபவன் இல்லைதான். ஆனால் அவன் தினமும் தன் மனைவி பூஜை செய்யும் வேளையில் வந்து ஒரு நிமிடம் நம்மை நினைத்து வணங்குவானே. அது ஒரே ஒரு நிமிடம்தான் என்றாலும் அந்த நேரத்தில் அவன் மனதில் நம்மை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவனுக்குள் ஓடாது. அந்த நேரத்தில் அவன் மனம் வேறு எதன் மீதும் செல்லாது. அதை மறந்துவிட்டீர்களா பிரபோ? இது போதாதா? நாம் அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டாமா? நீ கூறுவது சரிதான் லக்ஷ்மி. ஆனால் அனைத்தையும் மீறி விதி என்று ஒன்று இருக்கிறதே, அதை நீ மறந்து விட்டாயா? அந்த விதிப்படி அந்த பெண் சீதாவின் ஆயுள் இன்னும் 2 நாட்கள்தான். அவளுக்கு பூமியில் வாழ வேண்டிய நேரம் இன்னும் 2 நாட்கள்தான் மிச்சம் இருக்கிறது. அதை நாம் எப்படி மாற்ற முடியும் லக்ஷ்மி? அது யமதர்மரின் கையில் அல்லவா உள்ளது. தாங்கள் கூறுவது எல்லாம் சரிதான் பிரபோ. ஆனால் தாங்கள் நினைத்தால் எதையும் மாற்றலாமே. தங்களுக்குத்தான் மனம் இல்லை. எனக்கு அதில் தங்கள் மேல் மிகவும் கோபம் பிரபோ. நாராயணரால் அதை தாங்கவே இயலவில்லை. ஆனாலும் தாம் செய்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. அதனால் சிறிது நேரம் அப்படியே விட்டால் லக்ஷ்மி சரியாகி விடுவாள் என்று நினைத்து தன் துணைவியின் பக்கம் பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் அரை மணி நேரம் கழிந்தும் லக்ஷ்மி தேவியார் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கவே அவரால் அந்த புறக்கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார், சங்கடப்பட்டார், கவலைப்பட்டார். இதென்ன, வர வர நானும் பூலோகத்து ஆண்களைப் போல் ஆகிவிட்டேனே. அவர்கள்தான் இப்படி மனைவி முகத்தை தூக்கி வைத்தால் தாங்க இயலாமல் அவளிடம் வலிய போய் பேசுவார்கள். அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பார்கள். அந்த பெண்களும் அதை நன்றாகவே புரிந்து கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் முகத்தை தூக்கி வைத்தே கணவர்களிடம் காரியம் சாதித்து கொள்வார்கள். ஒருவேளை அந்த காற்று நம் பக்கமும் வீச ஆரம்பித்து விட்டதோ என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டார். ஆனாலும் அவரால் லக்ஷ்மி தேவியின் வாடிய முகத்தை பார்க்க முடியாமல் கடைசியில் மீண்டும் தானே பேச்சை ஆரம்பித்தார். லக்ஷ்மி, நீ இப்படி இருப்பது என்னால் ஏற்க முடியவில்லை. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? சொல். உடனே லக்ஷ்மி தேவி உற்சாகமானாள். தாங்கள் தான் யமதர்மரிடம் பேச வேண்டும் பிரபோ. அந்த பெண்ணின் ஆயுள் முடியக்கூடாது. அவள் மயக்கத்தில் இருந்து தெளிந்து அவளுடைய கணவனுடன் சந்தோஷமாக நெடுநாட்கள் வாழ வேண்டும். இதுதான் எனது ஆசை. அதை தாங்கள் தான் அந்த யமதர்மரிடம் பேசி எனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் பிரபோ. சிறிது நேரம் அமைதியாக யோசித்த நாராயணர், ஆகட்டும் லக்ஷ்மி, நீ சொல்வது போல் நான் யமதர்மரிடம் பேசி அந்த பெண்ணின் ஆயுளை நீட்டுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன். அத்தியாயம் 6. லக்ஷ்மி தேவி நாராயணரை அதிசயத்துடன் பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள் பிரபு? கண்டிஷனா? அப்படி என்ன கண்டிஷன் போடப் போகிறீர்கள் பிரபு? ஆம் தேவி, யமதர்ம ராஜாவிடம் நான் பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன் நான் சொல்லும் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படியென்றால் நான் இதற்கு ஒத்துக்கொள்கிறேன். ஆகட்டும் பிரபு, கூறுங்கள். நம் பக்தனான ராமிற்கு நான் ஒரு பரீட்சையை வைக்கப் போகிறேன். அதை அவன் எந்தவித பிரச்சனையுமின்றி செய்து முடிக்க வேண்டும். பரீட்சையா? என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? கொஞ்சம் புரியும்படி கூறுங்களேன் பிரபோ. அதாவது தேவி, ராம் அவனுடைய மனைவியை அவன்தான் காப்பாற்றப் போகிறான். ஆனால் அதற்காக அவன் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க காத்திருக்கிறான்.
அதையெல்லாம் அவன் முறியடித்து அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த பரீட்சையில் அவனால் வெற்றி பெற முடியும். அவனுடைய மனைவி சீதா உயிருடன் மீண்டெழுவாள். நான் வைக்கப் போகும் இந்த சோதனையை அவன் செயலாற்றி முடிப்பதற்குள் எண்ணற்ற தடைகளை அவன் சந்திக்க வேண்டி வரலாம். ஏன், ஒருவேளை அவனுடைய உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஆனால் அவை எதையும் பொருட்படுத்தாமல் தன் இலக்கில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். தன் மனைவியின் உயிரை காப்பது மட்டுமே தான் தனக்கு முக்கியம். அதற்காக எந்தவித சோதனைகளையும் தான் சந்திக்க தயார் என்று இருந்தால் மட்டுமே அவனால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். இதற்கு நீ என்ன சொல்கிறாய் தேவி? உனக்கு சம்மதமா? இந்த டீலிங் உனக்கு ஓகேயா? எனக்கு சம்மதம்தான் சுவாமி. என் பக்தன் ராமாயணத்து ராமன் போன்றவன். தன் மனைவிக்காக எதையும் செய்வான். சொல்லப்போனால் அந்த ராமனை விட இந்த பூலோகத்து ராமன் ஒரு படி மேல் என்றே சொல்லலாம். கண்டிப்பாக தாங்கள் வைக்கும் இந்த பரீட்சையில் அவன் ஜெயிப்பான். தன் மனைவியை காப்பாற்ற எத்தனை சோதனைகளை வேண்டுமானாலும் மேற்கொள்வான். அத்தனை தடைகளையும் முறியடித்து கண்டிப்பாக அவன் வெற்றி பெறுவான் சுவாமி. தன் இலக்கை அடைந்து தன்னுடைய மனைவியின் உயிரை காப்பான் பிரபோ. எனக்கு இதில் முழு சம்மதம். அப்படியென்றால் நான் நாளையே யமதர்ம மகாராஜாவிடம் பேசுகிறேன் தேவி. இதற்கு அவனுக்கு 3 மாத கால அவகாசம் தரப்போகிறேன். அந்த 3 மாதத்திற்குள் நான் வைக்கும் பரீட்சையில் அவன் தோல்வி அடைந்தாலோ அல்லது சவாலை சந்திக்க முடியாமல் நடுவில் அதிலிருந்து பின் வாங்கினாலோ அக்கணமே அந்த பெண் சீதாவின் ஆயுட்காலம் முடிந்துவிடும். யமதர்மராஜா அப்போதே அவளுடைய உயிரை எடுத்துக்கொள்வார். ஒருவேளை தாங்கள் வைக்கும் சோதனையில் தாங்கள் தரும் அந்த 3 மாத கால அவகாசத்தில் தன்னுடைய காரியத்தில் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அக்கணமே சீதா நோயிலிருந்து மீண்டு எழுந்து அமர்வாள். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவர்களுடைய காதல் நெடுங்காலம் தொடரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவி. அப்படியென்றால் எனக்கும் இந்த டீலிங் ஓகே தான் சுவாமி. நிச்சயமாக ராம் இதில் வெற்றி பெறுவான். என்னுடைய நம்பிக்கையை அவன் கண்டிப்பாக காப்பாற்றுவான் பிரபோ. தாங்கள் உடனே இதை கவனியுங்கள் சுவாமி. அவன் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா தேவி? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அவனை பூலோகத்து ராமன் என்று வேறு சொல்கிறாய். அதிசயமாக உள்ளது லக்ஷ்மி. தாங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் சுவாமி. அப்போது உங்களுக்கு புரியும் நான் சொல்வது எவ்வளவு உண்மை என்று. நீ கூறுவது எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தேவி. பூலோகத்தில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நல்ல விஷயம்தானே தேவி. அது சரி பிரபோ. தற்போது அவனுக்கும் காயம் ஏற்பட்டு உடல் வேதனையில் இருக்கிறானே. இந்த நேரத்தில் அவனால் எப்படி இந்த சோதனையை மேற்கொள்ள முடியும் சுவாமி? கவலை வேண்டாம் லக்ஷ்மி. தன்னுடைய காயங்களிலிருந்து உடல் வலியிலிருந்து அவன் வெளிவருவதற்கு அவனுக்கு சிறிது அவகாசம் கொடுப்போம். அதற்கு பிறகுதான் அந்த பரீட்சை துவங்கும். அதெல்லாம் தானாக நடக்கும் தேவி. குழப்பம் கொள்ளாதே. அப்படியென்றால் சரிதான் சுவாமி. ஆகட்டும் தேவி. நாளை நான் யமதர்மரிடம் பேசுகிறேன். நடக்க வேண்டியதை கவனிக்கிறேன் தேவி. இப்போது உனக்கு சந்தோஷம்தானே? உன் கோபம் தீர்ந்தது அல்லவா? ஆம் சுவாமி. அப்படியென்றால் கொஞ்சம் சிரிக்கலாமே தேவி. ஏன் இன்னும் முகத்தை இப்படி உம்மென்றே வைத்துள்ளாய்? இல்லை சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். மீண்டும் சந்தேகமா? ஸ்பா, முடியலடா சாமி என்று மனதில் நொந்தவாறே தன் துணைவியை பார்த்தார் நாராயணர். திரும்ப என்ன சந்தேகம் லக்ஷ்மி? அதையும் கேட்டுவிடு. இப்போதே தீர்த்து வைத்து விடுகிறேன். தாங்கள் பரீட்சை வைக்கிறீர்கள் சரிதான். அதில் தடங்கல்களையும் தரப்போகிறீர்கள், அதுவும் சரிதான். ஆனால் அந்த தடைகளையெல்லாம் கடந்து வர வழியும் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? இதில் தங்கள் தில்லாலங்கடி வேலை எதுவும் இருக்காதே. என்ன தேவி இப்படி கேட்டுவிட்டாய்? என்மேல் சந்தேகப்படுகிறாயா நீ? கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் நாராயணர். மன்னித்து கொள்ளுங்கள் சுவாமி. கோபித்து கொள்ளாதீர்கள். எனக்கு திடீரென இந்த சந்தேகம் வந்துவிட்டது. அது தங்கள் மேல் வந்த சந்தேகம் அல்ல சுவாமி. ஒருவேளை யமதர்மர் ஏதாவது சொல்லி மறுத்துவிட்டால், தாங்கள் அதை என்னிடம் இருந்து மறைக்க ஏதாவது ஒரு உபாயம் செய்தால், அதுதான் கொஞ்சம் பயம் வந்து விட்டது சுவாமி. மன்னியுங்கள்.
இதில் எந்த உபாயமுமோ எந்தவித தில்லாலங்கடி வேலையோ இருக்காது லக்ஷ்மி. ராம் தன் மனைவியை உண்மையாக நேசிக்கிறான் என்றால், அவனுடைய காதல் உண்மையானது என்றால், தன் மனைவி உயிருடன் வேண்டும் என்று மனதார அவன் நினைத்தான் என்றால், அவனால் கண்டிப்பாக இந்த சோதனையில் வெற்றி பெற முடியும் தேவி. அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அவன் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு கவலை வேண்டாம் தேவி. இந்த பரீட்சை உண்மை. அதை அவன் உண்மையாக கஷ்டப்பட்டு செய்தால் அவன் ஜெயிப்பதும் உறுதி. அவன் மனைவி படுக்கையில் இருந்து மீளப்போவதும் உண்மைதான். உன் நம்பிக்கை வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் தேவி. நாராயணர் இப்படி கூறியவுடன் லக்ஷ்மியின் மனதில் நிம்மதி பிறந்தது. முகத்தில் சிரிப்பு வந்தது. மிக்க சந்தோஷம் சுவாமி என்று அவருடைய கைகளை பற்றி கொண்டாள். தன் மனைவியின் முகத்தில் சிரிப்பை பார்த்த பிறகுதான் நாராயணருக்கு நிம்மதியாக இருந்தது. மருத்துவமனையில் ராம் ஓயாமல் கத்திக்கொண்டும் பேசி புலம்பிக் கொண்டும் இருந்ததால் அவன் அமைதியாக தூங்குவதற்கு மருத்துவர் ஒரு ஊசி போட்டுவிட்டார். சிறிது நேரத்தில் அமைதியாக தூங்க ஆரம்பித்தான் ராம். நேத்ராவும் சேதுவும் அங்கிருந்து தங்கள் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் நேத்ரா அங்கு சென்றும் நிம்மதியாக இருக்க முடியாமல் மீண்டும் மறுநாளே மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். நண்பர்களும் உறவினர்களும் ராமை வந்து பார்த்த வண்ணம் இருந்தனர். இருவருடைய பெற்றோர்களும் தான் தங்கள் வேதனையை மறக்க முடியாமல் அழுது அழுது துவண்டு போய்விட்டனர். ராம் நடுநடுவே சீதாவை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அவனுடைய மனதை தேற்றுவதற்கும் தான் யாராலும் முடியாமல் போனது. அவனுக்கும் சிகிச்சை போய்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அவன் அமைதியாக இருப்பது முக்கியம் என்பதால் அவ்வப்போது அவனுக்கு ஊசி போட்டு தூங்க வைத்தார்கள். நேத்ரா மட்டும்தான் அவனுக்கு அருகிலேயே இருந்து தைரியம் கூறிக்கொண்டிருந்தாள். ராம், தைரியமாயிருடா. உனக்கு சரியாகட்டும், அப்புறம் யோசிப்போம். சீதாவை சரி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போண்டா. அதெல்லாம் செய்கிறதுக்கு நீ நல்லா இருக்கணுமில்ல ராம். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா கொஞ்சம். நேத்ரா இப்படி கூறிய பிறகுதான் ராமும் கொஞ்சம் நிலைமையை புரிந்து கொண்டு அமைதியானான். ஆனால் அவன் மனதில் மட்டும் சீதாவை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும். அவள் சரியாக வரை நான் விடமாட்டேன் என்று மனதிற்குள்ளாகவே உறுதி எடுத்து கொண்டான். அவனுக்கு காயங்களும் ஆறியிருந்தது. வீட்டிற்கு போகலாம் என்று கூறினார் மருத்துவர். தன்னுடன் சீதாவையும் வீட்டிற்கு அழைத்து போய் அங்கேயே வைத்து பார்த்து கொள்ளலாம் என்கிற தன் முடிவை தன் பெற்றோரிடம் தெரிவித்தான். அவர்களும் அதற்கு சம்மதித்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர். தன் மனைவி சீதாவை ராம் எப்படி காப்பாற்றப் போகிறான்? அவனுக்கு நடக்கப் போகும் பரீட்சை என்ன? அதில் அவன் வெற்றி பெறுவானா? அடுத்த அத்தியாயங்களில் பார்ப்போம் மக்களே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.